So hello dear brothers and sisters. So welcome to நம்மளுடைய TNBC யூனிட் 8 தேர்ட் கிளாஸ் இது சரியா. ஸோ தமிழக வரலாறு அதாவது தமிழ் சமுதாய வரலாறுடைய டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் 8 இருக்கும். ஸோ அதில் தேர்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் சரியா. ஸோ பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட்டு 2 கிளாஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா தான் கண்டினியூஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டினியூஷன் இருக்கும், படிக்கும்போதும் கண்டினியூஷன் இருக்கும் சரியா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னா சங்க காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, காலங்காலமாக எப்படி இருந்தாங்க அப்படின்றது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அதை பற்றி பார்த்துருப்போம் சரியா. அதுக்கப்புறம் போன கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த பழங்காலத்தெல்லாம் பார்த்துட்டு பழங்காலம் பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் இரும்பு காலம் அதோடு பார்த்து முடிச்சிருப்போம் ஃபஸ்ட் கிளாஸில். ஸோ போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை தொடங்கியிருப்போம். ஆனால் சங்க காலத்தினுடைய சமூக அமைப்பும் என்ன சொல்கிறது, நம்ம பொதுவாக அரசு அமைப்பாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதாரம், வணிகம், சமயம் எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது, வணிக முறை என்ன ஏற்றுமதி பண்ணாங்க, என்ன இறக்குமதி செஞ்சாங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இது எது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சான்றுகள் சரியா. ஸோ அந்த சான்றுகளை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் போன கிளாஸில் பார்த்துருப்போம். செகண்ட் கிளாஸாக சங்க காலத்தை பற்றி நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறோம், என்னெல்லாம் அதுக்கு அத்தாட்சியாக இருக்குது, சாட்சிகளாக இருக்குது, சாட்சிகளானது சான்றுகள், அந்த சான்றுகளாக இருக்குன்றதை போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைரெக்டாக அடுத்து சங்ககாலம் போது சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய காலகட்டம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன், சேர அரசை பற்றின, சோழ பாண்டிய அரசை பற்றின ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சமூக பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் சரியா. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா Group 4 VAO அண்ட் Group 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட புதிய சேனல். ஸோ பழைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா Group 1க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ Group 1 யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கிளாஸஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸை பார்த்துக்கலாம் சரியா. சரி, அந்த யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம் சரியாம்மா. சரி ஓகே, கிளாஸ் நம்ம 1 by 1 போயிடலாம் சரியா. ஸோ சேரர்களை பற்றி நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ சேரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது சரியா. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சேரர்கள் எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க, கேரள பகுதி ஆட்சி பண்ணாங்க. ஸோ கேரள புத்திராஸ் சரியா, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, கேரள புத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சேராஸ் கேரள புத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், சேரர்கள் கேரள புத்திரர்கள் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அசோகருடைய கல்வெட்டுகளில் ஒரே நிமிஷமா, ஸோ அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது சேரர்களை பற்றி. ஸோ அவங்களுடைய தலைநகரம் என்னது, வஞ்சி. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி அப்படின்றத படிச்சிருப்போம். அவங்களுடைய முக்கியமான துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி சரியா. இந்த வஞ்சின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தலைநகரம் தான் தற்போதைய கரூர் அப்படின்ட்டு நம்மளுடைய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரூர் கிடையாது, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் அப்படின்ற ஊர் அப்படின்றத சொல்கிறாங்க சரியா. எது எப்படியோ வஞ்சி அப்படின்றது, கரூர் அப்படின்றது நம்மளுடைய தாட் சரியா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா சேரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாலை சொல்லுவாங்கன்னா பனம்பூ மாலை. சேரர்களுக்கு சேர அரசனுடைய மாலை என்னது, பனம்பூ மாலை. அப்போ சோழ அரசுக்கு ஏதாவது அவங்களுக்கு தனியாக மாலை இருக்கா சார்னா இருக்குது சரியா. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இப்போ தான் என்ன சொல்லுது ஃப்ரெஷ்ஷாக வந்துருப்பீங்க டிஎன்பிசி படிக்கணுன்ட்டு, அவங்களுக்குலாம் இதெல்லாம் நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ சேரருடைய மாலை வந்து பார்த்தோன்னா பனம்பூ மாலை. அதுக்கடுத்து சேரர் பற்றிய குறிப்புகள், சேரர் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சங்க இலக்கியங்கள் எங்கெல்லாம் படிப்போம் அப்படின்னா 18 நூலில் சேரர்களை பற்றின செய்திகள் இருக்குது. அதே போல் புகழூர் கல்வெட்டு, என்ன கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டும் சரி, 18 நூல்லையும் சரி, கரூரில் கிடைத்திருக்கக்கூடிய நாணயங்களை வச்சு என்ன பண்ணுறோம், சேரர்களை பற்றின சான்றுகள் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சேர நாணயங்கள் எங்கே கிடைச்சிருக்கு, கரூர். அதனால தான் கரூர் நாணயங்கள் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சேர நாணயங்கள் கரூரில் கிடைச்சிருக்கு. ஸோ சேர நாணயங்களில் என்ன குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா, ஒரு புறம் யானையுடைய சின்னமும், ஒரு புறம் வந்து பார்த்தோன்னா யானையை வந்து பார்த்தோன்னா சின்னமாகவும், அதோடைய மறுபுறம் அங்குசம்னா என்னம்மா, யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாகன் கையில் வச்சுருப்பார் இல்லையா, அதுதான் அங்குசம் சரியா. அப்படி வந்து பார்த்தோன்னா லென்த்தியாக இருக்கும், இப்படி ஷார்ப்பாக இருக்கும் சரியா. இதுதான் கையில் பிடிச்சிருப்பார். ஸோ யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, புரியுதா, அதான் அங்குசம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு புறம் யானை சின்னமும், நாணயத்தினுடைய மறுபுறம் அங்குசம் மற்றும் அவங்களுடைய சின்னமான வில்லமும் இருக்கும். இது சேர நாணயங்களில் காணப்பட்டது சரியா. அதுக்கடுத்து கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன்,
கண்ணகிக்கு கோயில் எழுப்பினார் யாரு? சேரன் செங்குட்டுவன். யார் அவர்? சேர அரசர். ஸோ கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோயில் எழுப்பினார் அப்படின்ற விஷயத்த எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு? சிலப்பதிகார நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகார நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. அப்போ சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் யாரு? இளங்கோவடிகள். புரியுதா? ஸோ அதுக்கடுத்து சேர அரசனுடைய சின்னம் வில்லம்பு. இது நம்மளுக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஏதாவது வந்து பார்த்தோன்னா நாய்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. சரியா? பக்கத்தில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இருந்தாலும் சவுண்ட் ப்ரூஃபிங் தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வருது. சரியா? எனக்கே டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். அது அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க. சரியா? நம்ம கிளாஸ் மட்டும் நீங்கள் கவனிங்க. அடுத்து சோழர்கள். சோழருடைய தலைநகரம் என்னது? உறையூர். சோழருடைய தலைநகரம் உறையூர். அவங்களுடைய துறைமுகம் புகார். பூம்புகார்னு சொல்லுவோம். புகார்னாலும் பூம்புகார்னாலும் காவேரி பூம்பெட்டினம் அப்படின்னாலும் எல்லாமே ஒரே சிட்டி தான். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? என்னடா ஒரு இடத்துல காவேரி பூம்பட்டினம் இருக்குது, ஒரு இடத்துல புகார்னு இருக்குது, ஒரு இடத்துல பூம்புகார்னு இருக்குன்னு பார்க்க வேணாம். மூணுமே ஒரே ஊரை குறிக்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? புகார் நகரம் பற்றி பட்டினப்பாலை நூல். சோழர்கள், அதாவது பூம்புகார் நகரம், அதனுடைய சிறப்பை பற்றி, அதில் நடந்த வணிகம் பற்றி, கரிகாலனுடைய வணிகம் பற்றி எல்லாமே எங்கே சொல்லப்பட்டிருக்கோம்? பட்டினப்பாலை நூலில் சொல்லப்பட்டிருக்கோம். சரியா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய ஆசிரியர் யாரு? கடியலூர் உரித்திரங்கண்ணனார். இதெல்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே 17 மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், என்ன சொல்றது, காப்பிய நூல்கள், இதெல்லாம் நம்ம நூல்களை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகர வணிகம் பற்றி சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பூம்புகார் நகரனுடைய, காவிரி பூம்பட்டினம் நகரத்தினுடைய வணிகம் பற்றியோ இல்லை அந்த நகரை பற்றியோ பட்டினப்பாலை நூலையும் சொல்லப்பட்டிருக்கு. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம் நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களில் என்ன சார் சங்க காலம் நீங்கள் உடனே பிற்காலத்துக்கு போயிட்டீங்க. இருந்தாலும் சோழர்கள் இல்லையா, பொதுவாக சோழர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். பொதுவாக அப்போ எல்லாத்தையும் கலந்த மாதிரி தான் வரும். அப்போ பிற்கால சோழர்களில் கரிகாலன் ஆட்சியில் பாசன நீர் மேலாண்மை சிறந்து விளங்கி இருக்கும். பாசன நீர் மேலாண்மை சிறந்து விளங்கி இருக்கும். உச்சத்தை எட்டியது. சரியா? அதுக்கடுத்து சோழர்களுடைய சின்னம் புலி, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சோழர்கள் சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. போன கிளாஸில் நான் வந்து சின்னதாக இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருப்பேன். சரி, இங்கே நம்ம நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்லேயே வந்து பார்த்தோன்னா பாயிண்டாகவே பார்க்குறோம். சரியா? சோழர்கள் சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டனர். அவங்களுடைய நாணயங்களில் ஒரு புறம் புலியும் மறுபுறம் யானை மற்றும் புனித சின்னங்கள் காணப்படுகிறது. சேரர்களுக்கு எப்படி இருந்தது, சோழர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து பாண்டியர்களுக்கு எப்படி வரும் நாணயங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா? கொஷின் கேட்பாங்களா? கேட்கலாம். சரியாமா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் குறித்த குறிப்புகள் எங்கே இருக்குது? அசோகருடைய கல்வெட்டில் இருக்குது. சரியா? அசோகருடைய கல்வெட்டுகளை பாண்டியருடைய குறிப்புகள் இருக்குது. அதே போல் அர்த்த சாஸ்திரில் கௌட்டில்யர்னு நம்ம எழுதியிருப்பார், பார்த்துருப்போம். பாண்டிய காவாட்டகா. சரியா? ஸோ அவங்களுடைய தலைநகர் என்னது? மதுரை. தமிழ்ச்சங்கங்களை நிறுவினர் யாரு? பாண்டியர்கள் தமிழ்ச்சங்கங்களை நிறுவி, தமிழ்ச்சங்கம்னா என்னதுமா, சங்கம்னா என்னதுமா, தமிழ் புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அவை, அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு குழு தான் என்னதோ சங்கம் சொல்லுவோம். சரியா? சங்கம் தமிழை வளர்த்தவங்க, அதனால் தமிழ்ச்சங்கம். ஸோ தமிழ்ச்சங்கங்களை நிறுவனங்க யாரு? பாண்டியர்கள். அதனால தமிழ்ச்சங்கங்கள் நிறுவனத்தால இயற்றிய தமிழ் நூல்களை இயற்றிய நம்மளுடைய புலவர்களை பாண்டிய மன்னர்கள் ஆதரித்தாங்களா? ஆதரித்தாங்க. எல்லாருமே ஆதரிச்சிருப்பாங்க. சரியா? ஆனால் சங்கங்களை நிறுவனத்தை யாரு? பாண்டியர்கள் தான் தமிழ் சங்கங்களை நிறுவியிருப்பாங்க. அதுக்கடுத்து மாங்குளம் கிடைத்த ஒரு கல்வெட்டு, அதான் மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டில் பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிய செய்தி இருக்குது. பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிய செய்தி இருக்குது. பாண்டியனுடைய சின்னம் மீன் சின்னம் நம்மளுக்கு தெரியும். சரியா? முக்கியமான அரசர்கள் நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி. அதாவது பெருவழுதின்னு சிம்பிளாக சொல்லுவோம். சரியா? இல்லை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்றதையும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலது மட்டும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட் தான் நம்ம அழகாக எடுத்த நோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சுக்கிறோம். புரியுதா? அதுக்கடுத்து வேலீர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ மூவேந்தர்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர்களை பற்றி பார்த்தோமா. அடுத்து சங்க காலத்திலேயே வாழ்ந்த சேர சோழ பாண்டியர்கள் மத்தியிலேயே வாழ்ந்த குறுநில மன்னர்கள். சரி, அவங்க தான் நம்ம சொல்லுவோம் ஆய், வேலிர், கிழார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்போம். அதில் புத்தகத்தில் வேலியரை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த இடத்துல நிறைய இடங்களில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கிழார்ன்றவங்க யார், ஆயின்றவங்க, அதான் ஆயர்கள். ஆயினா ஆயர்கள், அவங்க அந்த குறுநில மன்னர்கள் யார், எப்படிப்பட்டவங்க, வேலியர்கள் யார் யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இங்கே வேலியர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வேலியர் அப்படின்றவங்க குறுநில மன்னர்கள்.
குறுநில மன்னர்கள் அப்படின்னா அதனால் சார் குறுநிலம் பார்த்தீங்கன்னா இப்போ சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பெரிய அரச கட்டமைப்பை சார்ந்த ஒரு பகுதி, ஒரு பெரிய நிலப்பகுதி, வளமான பகுதியாக இருந்திருக்கும். சரியா? அந்தந்த பகுதியிலேயே இந்த பெரிய நிலப்பரப்புகளிலே எங்கேயாவது இந்த மலைகள், குன்றுகள், காடுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகள் எல்லாமே ஆட்சி புரிந்த, அந்த இடத்த மட்டும் ஆட்சி புரிந்தவங்க தான் அந்த குறுகிய நிலத்தை ஆட்சி பண்ணவங்க தான் குறுநில மன்னர்கள். புரியுதா? அவங்கள தான் நம்ம சொல்லுவோம் ஆய், வேளிர், கிழார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ வேளிர்னா குறுநில மன்னர்கள். அப்போ வேளிரில் வரவங்க தான் யார்? வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், 7 வள்ளல்கள் சொல்கிறோம் இல்லையா? அவங்களாம் யார்? வேளிர் குலத்தை சார்ந்தவங்க. சரியா? கடையேழு வள்ளல்கள் யார் யார்? பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். புரியுதா? குமணனும் வள்ளல் தான். பார்த்துக்கோங்க. சரியா? ஆனால் கடையேழு வள்ளல்கள் பார்க்கும்போது இந்த 7 பேர் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து காடு மலைப்பாங்கான இடங்கள்ல ஆட்சி, நம்ம இப்போ சொன்னது தான். காடு மற்றும் மலைப்பாங்கான இடங்களில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதனால இவங்க குறுநில மன்னர்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பேசிக்காக சேர சோழ பாண்டியர்கள் குறுநில மன்னர்கள் சங்க காலத்தில் ஆட்சி புரிந்தவங்க ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த அரசமைப்பை பற்றி சும்மா பார்த்துட்டோம். இப்போது அந்த காலத்தினுடைய பண்பாடு சமூகம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு அமைப்பும் அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி நிலவணிச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சங்ககால சமூகம். சமூகம்னது மக்கள் வாழக்கூடிய குழு, மக்களுடைய பொதுவாக மக்கள். புரியுதா? அப்போ மக்களுடைய சமூகம்னு பார்க்கும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய சாதிகள் அது இதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த காலத்தில் இருந்த மக்களுடைய இனங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாணர்கள், பரத்தவர். பாணர்கள்லாம் யார்? பாட்டு பாடக்கூடியவங்க, பாட்டு பாடி நடனமாடி பாட்டு பாடக்கூடியவங்க. சரியா? நடனமாடிட்டு பாட்டு பாடக்கூடிய ஒரு கலைஞர்கள். புரியுதா? அவங்கள பாணர்கள்னு சொல்லுவோம். சிம்பிளாக புலவர்களோட சொல்லலாம். புரியுதா? அதுக்கடுத்து பரத்தவர் நம்மளுக்கு தெரியும், திணைகளை நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து எயினர்னா யார்? வேட்டையாடக்கூடிய சமூகம். அதை வில்லம்ப வச்சுக்கிட்டு வேட்டையாடக்கூடிய சமூகம் தான் இந்த எயினர் அப்படின்றத சொல்லுவோம். சரியா? பாலை நிலங்கள்ல அதிகம். அதுக்கடுத்து உழவர் நம்மளுக்கு தெரியும், மருதநலத்தை சார்ந்தவங்க. சரியா? அதுக்கடுத்து காணவர் அப்படின்னாலும் காடுகளில் வசிக்கக்கூடியவங்க. புரியுதா? அதுக்கடுத்து மறவன்றவங்க போர்த்திறம் படைத்த வீரர்கள். சரியா? போர்த்திறம் படைத்த அந்த ஒரு குருவை சார்ந்தவங்க என்ன சொல்லுவோம்? மறவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வேட்டூர் அப்படின்னா வேட்டையாடக்கூடியவங்க. அதே தான். புரியுதா? முல்லை நிலங்களில், அதாவது காடு நிலங்களில் வேட்டையாடக்கூடியவங்க. ஸோ அவங்களாம் என்ன சொல்லுவோம்? வேட்டுவர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அதுக்கடுத்து அந்தணர்கள் எனும் பூசாரிகள் இருந்தனர். சங்க காலத்தில் அந்தணர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இது மட்டும் இல்லாமல் பானை செய்கிறவங்க, உலோக வேலை செய்கிறவங்க, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அடங்கிடும். கைவினை கலைஞர்கள். அப்போ விவசாயிகள் யாருமே இல்லையா சார்? விவசாயமும் செஞ்சாங்க. புரியுதா? நெசவு தொழில் அப்போ யாருமே செய்யலையா சார்? நெசவு தொழிலும் இருந்துச்சு. ஏன்னா வேளாண்மை அதுக்கு அடுத்தபடியாக நெசவு தொழில் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்களாக பார்க்கப்பட்டுச்சு. சரியா? அப்போ இந்த மாதிரியான மக்களும் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் மக்கள் சமூகம். ஸோ அப்போது சங்க காலத்தில் சாதி அமைப்புன்றது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சங்க காலத்தில் சாதின்ற அமைப்புன்றதே கிடையாது. புரியுதாமா? அதாவது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு அது கிடையாது. வட இந்தியாவில் இந்த சங்ககால காலகட்டத்திலேயே வேரூன்றுச்சு. ஆனால் தமிழக பகுதியில் சாதி முறைன்றது இருந்துச்சா சங்க காலத்தில்னா கிடையாது. புரியுதா? ஸோ இது மூலயமா இன்னொன்று என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? தீண்டாமைன்றது இருந்துச்சா சங்க காலத்தில்? கிடையாது. தீண்டாமைன்றதும் இல்லை. ஆனால் 5 திணைகளின் அடிப்படையில், திணைனா என்னது? ஒவ்வொரு நிலப்பகுதி. சரியா? புரிஞ்சாத கடல் சார்ந்த பகுதி, மலை சார்ந்த பகுதி, என்ன சொல்லுது? வயல்வெளிகள் சார்ந்த பகுதிகள், அதுக்கடுத்து காடுகள் சார்ந்த பகுதிகள், அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்? பாலைவனம் இப்படின்னு சொல்லிட்டு திணைகளை சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்தந்த திணைகளின் அடிப்படையில் மக்களுக்கு இடையிலேயே சின்ன சின்ன வேறுபாடுகள் வேணால் இருந்திருக்கலாம். எதில்? பழக்க வழக்கங்களில், அவங்களுடைய அன்றாட வாழ்வல் நெறிமுறையில். அதில் கண்டிப்பாக வேற்றுமைகளும் இருக்குது. 5 திணைகளின் அடிப்படையில் அவங்களுக்குள்ள வேற்றுமைகள் இருந்துச்சே தவிர சாதி அமைப்பின் அடிப்படையில் அவங்கள்ட்ட தீண்டாமையோ வேற்றுமையோ கிடையாது. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பெண்கள் நிலை. சங்க காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது? புரியுதா? ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்களா? ஸோ டாமினண்ட்னா யார்? பேட்ரியார்க்கல் சொசைட்டியா? ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சா? பெண்கள் ஒடுக்கப்பட்டாங்களா அப்படின்றதான் கேட்டிங்கன்னா கிடையாது. சரியா? ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய், தலைவி, செவிலி தாய், தோழி என பெண்கள் பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள்லாம் இருக்குது. புரியுதா? அப்போ பெண்கள் பலவிதமான என்ன சொல்லுது பெயர்களில் அழைக்கப்படுறதுன்றது அப்புறம். புரியுதா? அப்போது எல்லாமாவும் இருந்திருக்காங்க. புரியுதாமா? அதே போல் பாணர் பெண்கள், பெண் புலவர்கள். பாணர் பெண்கள்லாம் யாரு? நடனமாடிட்டே பாட்டு பாடக்கூடிய அந்த புலவர், அந்த பானை இனத்தை சேர்ந்த பெண்களும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அளவு ஃப்ரீடம் இருந்திருக்கு.
வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்ல இல்லையா. அப்போ பாடல் குல பெண்களும் இருந்திருக்காங்க, அதே போல் பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம பார்க்குறோம் சங்க இலக்கியங்களில் நிறைய பெண் புலவர்கள் நம்ம பார்க்குறோம் நம்முடைய பொது தமிழில். சரி, அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள், அதே போல் அரச குடும்பத்தை சார்ந்த மகளிர், இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இதெல்லாம் சார் கதையாக இருக்குது. சங்க காலம்னா அப்போ அரசர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனைவிகள் இருந்திருக்க மாட்டாங்களா? அப்போ அரச குலத்தை சார்ந்த மகளிரும் இருந்தால், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மகளிர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துமே ஃப்ரீடம்ன்றது இருந்துச்சு அப்படின்றத நம்ம படிக்கிறோம். சரியா? அதே போல் மகளிர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திணைப்புணம் காத்தல், உப்பு விற்றல் போன்ற தொழில்களையும் செஞ்சுருக்காங்க, போன்ற பணிகளையும் செஞ்சுருக்காங்க. அப்போது வீட்டுக்குள்ளேயே அடங்கி இல்லாமல் பொருளாதார நடவடிக்கையிலும் பெண்கள் ஈடுபட்டிருக்காங்களான்னா ஈடுபட்டிருக்காங்க. சரியா? அதனால் சார் திணைப்புணம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, திணைகளை விளைவிக்கக்கூடிய நிலங்கள். புணம்னா நிலம். சரியா? அப்போது அது என்னது? பயிர் செய்யக்கூடிய நிலம். இப்போ பயிர் செய்யக்கூடிய நிலத்துக்கு காவல் காக்கிறது, அதான் காத்தல். சரியா? அப்போது பாருங்கள் எவ்வளோ தைரியமாக என்னது நிலங்களுக்கு இப்போ சொல்லலாம் இல்லையா? சாரி அதெல்லாம் ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில்? ஓகே, புரியுதா? அப்போ பெண்கள் அப்போவே எவ்வளோ வீரமாக இருந்திருக்காங்க பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. சரியா? அதே போல் உப்பு விற்கக்கூடிய அந்த செயல்கள், அந்த பணிகளையும் செஞ்சுருக்காங்க. அதே போல் பெண்கள் தங்கள் கனவோடு உயிர் திருக்க முன் வந்தனர். பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் திறக்க வாலண்டியரா. சரியா? இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு பழக்கமாக மாற்றிட்டாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லிப்போம்? சத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சொல்லியிருப்போம். ஆனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவரோடு உயிர் திறக்க முன் வந்தனர், அவங்களே வாலண்டியராக அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. அதுக்கடுத்து பொருளாதாரம். சரியா? சங்க காலத்தில் வேளாண்மை முதன்மை தொழிலாக நம்ம பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து கால்நடை வளர்க்குறது, ஆடு மாடு வளர்க்குறது, வணிகம் செய்கிறவங்க இருந்திருப்பாங்க, பணப்பரிமாற்றம்ன்றது நடந்திருக்கும். சரியா? மீன் பிடிப்பு, இந்த மாதிரி நிறைய தொழில், கைவினை கலைஞர்கள், உலோக தொழில் செய்கிறவங்க, பெரிய எல்லா வகையான மக்களும் பொருளாதாரத்தில் ஈடுபட்டு வந்திருப்பாங்க. பெண்கள் பொருளாதாரத்தினுடைய பங்கு இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் வேளாண்மை முதன்மை தொழிலாக பார்க்கப்பட்டது. நெல் கரும்புலாம் அதிகமாக விளை வச்சிருக்காங்க. எந்த பகுதியில்? நன்சை நிலங்களில். சரியா? நன்சை நிலங்களில் நெல் கரும்புன்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நஞ்சை புஞ்சை அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். நஞ்சை என்னது? நன்சை நிலம். புஞ்சை என்னது? புன்சை நிலம் சொல்லுவாங்க. புரியுது? நன்சை நிலம்னா எப்போவுமே நீருன்றது அதுக்கு இருக்கும். புரியுதா? நீர் போகிறதுக்கு ஒரு நீர்ப்பாசன வசதின்றது இருக்கும், எப்பயுமே நீர் இருக்கும்னு என்ன பண்ணலாம், நம்ம எப்போ வேணாலும் பயிர் பண்ணலாம். அதான் நன்சை நிலங்கள் சொல்லுவோம். நெல் கரும்பு இதுக்கெல்லாம் எப்பயுமே தண்ணி இருக்கணும் இல்லையா, இருந்தாலும் விளைவிக்க முடியும். அதான் நன்சை நிலங்கள். புன்சை நிலங்கன்றது என்னது? புஞ்ச நிலம், புன்சை நிலம் சொல்லுவோம். வானம் பார்த்த பூமி மாதிரி மழை பெஞ்சாதான் அங்கே நம்ம விவசாயம் செய்ய முடியும். புரியுதா? ஸோ அதான் அந்த இடத்துலலாம் சிறுதானியங்களை விளை வச்சுருப்பாங்க. சரியாமா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல், இந்த மாதிரி நிறைய நெல் வகைகள் நம்ம பொதுத்தமிழை கூட படிச்சிருப்போம். எத்தனை வகை நெல்கள் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, விளைய வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் அங்கே நம்ம டீட்டெயிலாகவே கூட பார்த்துருப்போம், பொதுத்தமிழை பார்த்துருப்போம். அதையடுத்து தாழிகளில் நெல். தாழிகள்லாம் என்னது? அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு பானை சிஸ்டம், அதான் வந்து பார்த்தா தாழிகள்னு சொல்லுவோம். அந்த தாழிகளில் நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்க காலத்தை சேர்ந்த மக்கள் தாழிகளில் நெல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எங்கே அந்த அகழாய்வு கிடைச்சிருக்கு? ஆதிச்சநல்லூர் நடந்த அகழாய்வுலையும் பொருந்தல் நடந்த அகழாய்வுலையும் தாழிகளில் நெல்லை வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அதே போல் இறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள புதைக்கிறது கூடவும் நெல்லை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற அகழாய்வு எங்கே? இந்த 2 இடத்துல தான், திரும்பவும் அதே 2 இடத்துல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ தாழிகளில் நெல் வச்சுருந்ததையும் ஆதிச்சநல்லூர் பொருந்தல்லையும், அதே போல் ஈம பொருட்கள், ஈம சடங்குகள்லையும் நெல்லையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பொருந்தல் ஆதிச்சநல்லூரில் பார்க்குறோம். சரியா? அதை எடுத்து பாருங்க. இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யக்கூடிய முறையை நம்ம என்ன சொல்லுவோம்? பூணம்னு சொல்லுவோம். இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யக்கூடிய இடங்களை புணம் சொல்லுவோம். முக்கியமாக அந்த மலைப்பகுதியில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல விவசாயம் செய்யும்போது மண்ணுடைய தன்மை வந்து மாறிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு எங்கேயாவது விவசாயம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த மலைப்பகுதியில், அந்த காடு பகுதியில் கொஞ்சம் கிளியர் பண்ணி அங்கே மாற்று விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி மாறி மாறி விவசாயம், இடம் விட்டு இடம் போயிட்டு விவசாயம் செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு புணம் அப்படின்னு பேர். புரியுதா? அதுக்கடுத்து பசு, எருமை, காளை, செம்மறியாடு, வெள்ளாடு இதெல்லாம் கால்நடைகளாக வளர்த்துருப்பாங்க. விலங்குகளை பழக்கப்படுத்தியிருப்பாங்க. எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா இரும்பு காலத்திலேயே, கற்காலத்திலேயே அதெல்லாம் புதிய கற்காலத்திலேயே இதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் இதெல்லாம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மட்கலன்கள், அந்த மட்பானை இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, பொதுவாக பாண்டங்களை செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் களம் செய்கோ. இந்த மட்கலங்களை செய்கிறவங்களுக்கு களம் செய்கோ அப்படின்ற ஒரு பேர் இருக்குது.
சரியா? புரியுதா? ஸோ மட்கலங்களை உற்பத்தி செஞ்சவங்க யாரு, எப்படி அழைக்கப்பட்டாங்க? அவங்க களம் செய்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. கருப்பு நிற மட்கலங்கள், சிவப்பு நிற மட்கலங்கள், அந்த சிவப்பு நிற மட்கலங்கள்லேயே கருப்பு சிவப்பு நிற மட்கலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கோடுகள் வரைகிறது, இதெல்லாம் மட்கலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அதே போல் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு, சங்க காலத்தை சார்ந்தவை. எங்கே? கொடுமணல்லையும் குட்டூர்லையும், கொடுமணல்லையும் குட்டூர்லையும் நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சங்க காலத்தை சார்ந்த எளிய மக்களும் செல்வந்தர்களும் எப்படி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரியான உடைகள் அணிஞ்சாங்கன்னா, எளிய மக்கள் சுட்ட களிமண் உலோக அணிகலன்கள் பயன்பாடு. எளிய மக்கள், அது நார்மல், அதை பார்த்தீங்கன்னா ஒரு புவர் பீப்புள், ஒரு நார்மலான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட களிமண் மற்றும் மற்ற உலோகங்கள், புரியுதா, இந்த இரும்பு மற்ற உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாலான அணிகலன்கள் அணையிறது. புரியுதா? உடல் முழுதும் துணி அவங்களுக்கு கிடைச்சதானா கிடையாது, சின்ன சின்ன அவங்க என்னது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அவங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு தன்மானத்தோடு வாழணும் அப்படின்ற அளவுக்கு மட்டும் அவங்களுக்கு துணிகள்ன்றது கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் செல்வந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பருத்தியிலான மஸ்லின் போன்ற என்ன சொல்வது பொருட்களாலான துணிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா செல்வந்தர்கள் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்பையும் பாகுபாடுன்றது இருந்துச்சு தான். சரி, இந்த ஒரு விஷயத்தில் அந்த பணக்கார ஏற்றத்தாழ்வுன்றது இருந்திருக்கும், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அணிஞ்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பொன் உருக்கு விலைகள், இரும்பு உருக்கு விலை கொடுமணல் குட்டூரில் பார்த்தோமா, பொன் உருக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டணம்ல, எங்கே பட்டணம் எங்கே இருக்குது? கேரளா. சரி, ஏன் சார் கேரளாவை பற்றி நம்ம பார்க்குறோம்? ஏன்னா சங்க காலத்தை சார்ந்தது. ஏன்? சேரர்கள். ஸோ சேரர்கள் யார்? நம்மளுடைய மூவேந்தர்கள் தான். புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க, அதனால தான் அதையும் சேர்த்து பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து தங்க அணிகலன்கள். அப்போது சங்க காலத்தை சார்ந்த மக்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் நம்மளுக்கு அகழாய்வில் கிடைச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு? சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூரில், கொடுமணலில், அரிக்கமேடு, கீழடி, கேரளாவை சேர்ந்த பட்டணம், இந்த இடத்துலாம் அகழாய்வில் தங்க பொருட்கள் கிடைச்சிருக்கு, தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கு. சரியா? அதுக்கடுத்து கண்ணாடி மணிகளும் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அரிக்கமேடு, குடிக்காடு, கடலூரில் இருக்கக்கூடிய குடிக்காடு பகுதியில். சரியா? ஸோ அந்த கண்ணாடி மணிகள் செய்யக்கூடிய தொழிலகங்கள் இந்த பகுதியெல்லாம் ஏராளம். அப்போது தொழிலகங்களே இருக்குன்றது அதிகப்படியான அந்த மணிக்கற்களை செஞ்சுருக்காங்க. புரியுதா? அப்போது பாருங்கள், கண்ணாடி மணிகளை செய்யணும் அப்படின்னா சிலிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சிலிக்கா பயன்பாடுன்றதும் மக்களுக்கு தெரியும், பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அணிகலன்களா சங்கு வளையல்கள், முத்துக்கள் இதெல்லாமே மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண் அச்சு. கொஷின் கேட்கலாம், நெல்மணிகளை பதித்த அடையாளமிட்ட சுடுமண் அச்சு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீழே கிடைச்சிருக்கு. புரியுதா? ஸோ அச்சு வந்து பார்த்தீங்கன்னா களிமண்லேயே செஞ்சு அதில் நெல்மணிகளை வந்து பார்த்தோன்னா போட்டு அதை நம்ம அச்சு மாதிரி குத்தினோம்னா வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து எங்கே கிடைச்சிருக்குன்னா அந்த அச்சு கீழே கிடைச்சிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் துணி நெசவு மற்றொரு முக்கிய தொழிலாகும். என்னது? நெசவு தொழில். சரியா? வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சிஸ்டம் மாதிரி தான் நெசவு தொழில். இப்போ பகுதி நேரம் ஃபுல் டைமாக நெசவு தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க. அதே போல் இப்போ நெசவு தொழில் செய்கிறவங்களே வந்து பார்த்தோன்னா வேளாண்மையும் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குமா, அதே போல் நிறைய மற்ற தொழில்கள் செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் நெசவுன்றது ஒரு பகுதி நேர வேலையாக வந்திருக்கும், முழு நேர வேலையும் நெசவும் செய்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. அதான் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ வேளாண்மைக்கு அப்புறம் நெசவு தொழிலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நூல் நூற்கக்கூடிய கதிர்கள் மற்றும் துண்டு துணிகள், மக்கள் பயன்படுத்திய துண்டு துணிகள் அகழாய்வில் கிடைச்சிருக்கு. எங்கேது? கொடுமணலையும் பட்டணம், கேரளா பட்டண பகுதியிலையும். சரியா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது? தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது. தமிழக பகுதியில், அதாவது சங்க காலத்தில் மக்கள் பருத்தியிலான பொதுவாக துணிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு குறிப்பு எங்கே கிடைக்குது? பெரிப்ளஸ் நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு, பெரிப்ளஸ் ஆவணத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம சான்றுகளாகவும் பார்க்குறோம். நம்மளுடைய சங்க காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க, நம்முடைய சமூகம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மணி கற்கள் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் செம்மணி கற்கள் பதித்த ஒரே நிமிஷம்ப்பா, செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி, செம்மணிக்கல் பதித்த வெண்கலத்தான புலி உருவம், அந்த சிலை. சரியா? எங்க? கொடுமணல்ல கிடைச்சிருக்கு, சரியா? அதுக்கடுத்து யவனர்களின் கப்பல் தங்கத்துடன் எந்த துறைமுகம்? முசிறி துறைமுகத்துக்கு வந்துச்சு. இதை பற்றின குறிப்பு அகநானூறு நூலில் சொல்லப்பட்டிருக்கு.
148வது ஐ திங்க் 149வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? யவனர்கள்லாம் யார்? யவனர்கள்லாம் நம்ம கிரேக்கர்கள், ரோமானியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்? யவனர்கள்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ கிரேக்க ரோமானிய பகுதி, மேற்கு ஆசிய பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள், அந்த குழுக்களை என்ன சொல்லுவோம்? அவங்களாம் யவனர்கள்னு பேர். புரியுதா? கொஸ்டின் எப்படி கேட்டலாம், ரோமானியரோடு நம்ம தமிழகத்துக்கு தொடர்பு இருந்துச்சா, வணிக தொடர்பு இருந்துச்சா, கிரேக்கர்களோடு இருந்துச்சா அப்படின்றதுக்கு பதிலாக யவனர்களோடு தமிழகத்திற்கு சங்க காலத்தில் வணிக தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யவனர்கள்லாம் கிரேக்கர்களும் அடங்குவாங்க, ரோமானிய மக்களும் அடங்குவாங்க, மேற்காசிய நாடுகளை சேர்ந்த மக்களும் அடங்குவாங்க. புரியுதா? அவங்களும் யவனர்கள், எல்லாமே சேர்ந்தது தான் யவனர்கள். சரியா? அதுக்கடுத்து கிரேக்க அயோனியா பகுதி அப்படின்றது கிரேக்க பகுதி. சரியா? ஸோ இது யவனர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மக்கள் பார்த்தீங்கன்னா வணிக தொடர்பில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ கடல் பயணம், கடல் வணிகம் அப்படின்றது ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் போன்ற என்னது கடலை போகக்கூடிய வண்டி. சரியா? நம்ம கப்பல், அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் விலங்குகள், மாட்டு வண்டுகள் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எது? வணிகத்திற்காக. சரியா? வணிகத்திற்கும் வேளாண்மைக்கும் விலங்குகளை பயன்படுத்தியிருப்பாங்க, மாட்டு வண்டிகளை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து மூவேந்தர், மலையமான் ஆகிய அரசர்களுடைய நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. அது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். புரியுதா? மலையமான் அப்படின்றதையும் சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ அரசர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க, புழக்கத்தில் தான் இருந்திருக்கும். சரியா? என்னென்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, இறக்குமதி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஏற்றுமதினா மிளகுனாவே நம்ம தமிழக பகுதி தான். புரியுதா? அதை வச்சு தான் நிறைய தொடர்புகள் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சங்க காலத்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இலக்கியங்கள் வாயிலாக, முக்கியமாக அயல்நாட்டு குறிப்புகள் வாயிலாக எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, முக்கியமாக மிளகு வர்த்தகம். சரியா? மிளகு வணிகம், மிளகு தந்தம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, நவமணிகள், நறுமண பொருட்கள், இதெல்லாமே தமிழகத்திலேருந்து மற்ற பகுதிக்கு. புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இறக்குமதி, என்னென்ன இறக்குமதி நம்ம தமிழகத்தை செஞ்சாங்கன்னா, மற்ற பகுதியில் தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற பகுதிகளை பொருட்களை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. புரியுது? அதே போல் குதிரைகள், இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே குதிரைகள்லாம் தமிழகத்தில் கிடையாது. புரியுது? அரேபிய பகுதியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இறக்குமதியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பெரேனிக்கா. ஸோ பெரேனிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சான்றுகள் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 7.5 கிலோ மிளகு நிரப்பப்பட்ட பானை, 7.5 கிலோவில் இருக்கக்கூடிய பானை கிடச்சிருக்கு. இங்கே கிடச்சிருக்கு. இங்கே கிடைச்சா என்ன சார், மிளகு எந்த பகுதியை சார்ந்தது? தமிழக பகுதியிலேருந்து தான் அப்போ வணிகம்ன்றது நடந்திருக்கும். புரியுதா? அப்போ தமிழகத்துக்கும் பெரேனிக்கா பகுதிக்கும் வணிகம் நடந்துச்சு அப்படின்றது இது ஒரு சான்று. அதுக்கடுத்து பாருங்கள், தேக்கு மர பலகைகள், இந்த துண்டுகளும் பெரேனிக்கா பகுதியில் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி பானை ஓடுகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகள், அதை உடஞ்சிருக்கும் அந்த ஓடுகள், அந்த பானை ஓடுகள்லையும் கிடைச்சிருக்கு பெரேனிக்கா பகுதியில். ஸோ அதை பாருங்க, 3 தமிழ் பிராமி சுடுமண் பாண்டம், மட்பாண்டம், அந்த துண்டுகள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, குசேர் அல்காதீம்ல கிடைச்சிருக்கு. சரியா? பனை ஓரி, கண்ணன், சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை துண்டுகளில் எழுதியிருக்கான். பனை ஓரி, சாத்தன், கண்ணன். புரியுது? அங்கே பாருங்க, கண்ணன், சாத்தன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்படியானது கண்ணன் அப்படின்றது கண்ணனையும், சாதன் அப்படின்றது சாத்தன் அப்படின்ற பெயரையும் குறிக்குது. இந்த மாதிரி அதில் தமிழ் பிராம எழுத்துக்கள் எழுதியிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பத்தன்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. எதில்? ஒரு உரைகள். பெரும்பத்தன்கள் அப்படின்றது ஒரு உரைகள்லாம் என்னம்மா, பொதுவாக என்ன சொல்கிறது, இந்த தேய்ச்சி பார்ப்பாங்க பற்றி தங்கத்தினுடைய தரத்தை பார்க்கறதுக்காக தேய்க்கக்கூடிய கல், அந்த பெரும்பத்தன்கள்னு சொல்லிய கல் தாய்லாந்து நாட்டில் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டது. அப்போ தமிழகத்துக்கும் தாய்லாந்து பகுதிக்கும் வணிகம்ன்றது நடந்துச்சு சொல்லலாமா? சொல்லலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்றுகளாகவும் நம்மளுடைய சமூகம், பண்பாடு எப்படின்றதையும் படிக்கிறோம். அதடுத்து பாருங்க, தமிழ் பிராமி எழுத்து முறை அறிமுகம். தமிழ் பிராமி எழுத்து முறை எப்போ அறிமுகம் ஆயிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. சரியா? புது ஆண்டுக்கு முன் 400வது வருஷம். அப்போ புது ஆண்டுக்கு முன் 400வது வருஷம்னா என்னது? சங்க காலத்துக்கு முன்னாடியே. அப்போ என்ன காலத்தை சொல்ல வராங்க? இரும்பு காலத்தை சொல்ல வராங்க. அப்போ இரும்பு காலத்திலேயே, அதாவது பெருங்கற்காலம் தான். சரியா? ஸோ பெருங்கற்கால காலத்திலேயே, அதாவது அதுக்கு இணையான காலம் தான் என்னது? இரும்பு காலம். அப்போ இரும்பு காலத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் அந்த முறை என்றது எழுதக்கூடிய முறை தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? புரியுதா? மக்கள் பார்த்தீங்கன்னா மொழின்றதை உருவாக்கி அதை எழுத்து வடிவம், வரி வடிவமாகவும் கொண்டு வந்துட்டாங்க. அதான் தமிழ் பிராமி எழுத்து முறை. சரியா? அதுக்கடுத்து சங்கமறிவிய காலம், பொது ஆண்டுக்கு 300லேருந்து பொது ஆண்டு 500 வரையும்.
இந்த இடத்துல பொது ஆண்டு முன் கிடையாதுமா. ஏன்? சங்க காலமே பொது ஆண்டில் வந்துடும், பொது ஆண்டு 300 வந்துடும். அப்போ பொது ஆண்டு 300 வரைக்கும் சங்க காலம். அதுக்கடுத்த 200 ஆண்டுகள் என்னது? அதுக்கடுத்து 2 நூற்றாண்டுகள், 2.5 நூற்றாண்டுகள் யார் ஆட்சி பண்ணியிருப்பா? தமிழகத்தை களப்பிரர்கள் ஆட்சி நடந்திருக்கும். சரியா? சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் உருவாகின. அதாவது நகர நாகரீகம் தமிழகத்தில் பெருமளவு எப்போ வளர்ந்துருக்கும் அப்படின்னா சங்க காலத்தில். சரியா? அதுக்கடுத்த நகரங்களில் செங்கற்களால் ஆன கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. அப்போ நகரங்களில் செங்கற்கள் பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. அதை கட்டமைப்பை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி கட்டமைப்பு இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வீடுகளுக்கு, சங்க காலத்தில் வீடுகளுக்கு கூரையாக ஓடுகளை, வீடுகளுக்கு இப்போ மெத்த வீடு கட்டுறோம் இல்லையா, சங்க காலத்தில் வந்து வீடுகளுக்கு கூரையாக ஓட்டு வீடு மாதிரி, ஓட்டு வீடு, அதாவது வீடுகளுக்கு ஓடுகள் வேயப்பட்டன. வேயப்பட்டனா அது ஓடுகள் வேயப்பட்டனது மரபு சொல், கரெக்டான மரபில் சொல்லணும். அதாவது ஓடுகள் போடப்பட்டன அப்படின்னு சொல்லக்கூடாது, வேயப்பட்டன. ஸோ தூய தமிழில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து உரை கிணறுகள் இருந்துச்சா? இருந்துச்சு. சேமிப்பு கிடங்குகள் பயன்படுத்தியிருக்காங்களா? மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து சங்க காலத்தை சார்ந்த கிழக்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய துறைமுகங்கள் பாருங்கள். அரிக்கமேடு, புகார், அழகன்குளம், கொர்க்கை, கேரளாவுடைய பட்டணம். புரியுதா? ஸோ கேரளாவுடைய பட்டணம் கிழக்கு கடற்கரையில் இருக்க கிடையாது. ஏன்னா கேரளா பகுதி இந்தாண்ட வந்துடும், கிட்டத்தட்ட தெற்கு மேற்கு, இந்த சொல்ல தென்மேற்கு இந்த பகுதியில் வந்துடும். சரியா? அப்போ கேரளா பட்டணம் கிழக்கு கடற்கரை கிடையாது. பொதுவாக அதுவும் ஒரு துறைமுகம் தான், பட்டணம்ன்றதும் துறைமுகம் தான். அதடுத்து பாருங்கள், நம்ம சொல்கிறது சங்க காலத்தில் இருந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்நாட்டு வணிக மையங்கள். தமிழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா சங்க காலத்தில், அது தற்போதைய தமிழ்நாட்டு மாதிரியும் குடிக்காது. தற்போதைய தமிழ்நாடு, கேரளா, புரியுதா, முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் தமிழ்நாடு. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான உள்நாட்டு வணிக மையங்கள் என்னது? காஞ்சி, கரூர், உறையூர், கொடுமணல், மதுரை, நிறைய பகுதிகள் இருக்குது. இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது. இருந்தாலும் புத்தகத்தில் 1-2 தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே என்னது? முக்கியமான வணிக மையங்களாக தான் இருந்திருக்கும். அங்கே தான் ஏற்றுமதி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து முக்கியமானது சமயம் சார்ந்த விஷயம். வழிபாடு முறைகளில் பன்மைத்துவம் காணப்படுகிறது. வழிபாடு முறைகளில் பன்மைத்துவம் காணப்படுகிறது. ஆவி வழிபாடு, நம்முடைய மூதாதையர்கள் வழிபாடு, அவங்களுக்கு மூதாதையர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த வழிபாடு. அதுக்கப்புறம் வீரர்கள்லாம் யார்? நம்ம நடுகள்லாம் எழுப்போம் இல்லையா, அந்த வீரர்களை கும்புறது. சிறுதெய்வ வழிபாடு, அதாவது ஸ்மால் ஸ்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிறுதெய்வ வழிபாடு. இந்த வழிபாடெல்லாம் இருந்துச்சானா? இருந்துச்சு. புரியுதா? பாருங்க, ஆவி வழிபாடு இருந்துச்சு. மூதாதையர் வழிபாடு இருந்துச்சு. நடுகள் வழிபாடு தான் வீரர்கள் வழிபாடு, வேற ஒன்றும் கிடையாது. நடுகள் வழிபாடு இருந்துச்சு. சிறுதெய்வ வழிபாடு இருந்துச்சு. புரியுதா? பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தொல்காப்பியம் நூலில் சொல்லப்பட்டிருக்கு சங்க காலத்துடைய திணை, அந்த திணை சார்ந்த தெய்வங்கள், எந்தெந்த திணையை சார்ந்த மக்கள் என்ன தெய்வங்களை முதன்மை கடவுளாக கும்பிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது நம்ம லேட்டர் கிளாஸ்லேயே நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். திணைகள் சார்ந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். சரியா? ஸோ முருகன், செய்யோன்னு சொல்லுவோம் இல்லையா, செய்யோன்னா முருகனை குறிக்கும், மாயோன்னா திருமால், இது குறிஞ்சி, முல்லை. அதுக்கடுத்து மருத நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன், நெய்தல் நிலத்துக்கு வருணன், பாலை நிலத்துக்கு கொற்றவைன்னு சொல்லக்கூடிய காளி. இதெல்லாம் முதன்மை கடவுள்கள். சரியாமா? சங்க காலத்தில் மக்கள் இந்தந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த, இந்தந்த திணைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள், அவங்களுடைய முதன்மை கடவுள் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? தொல்காப்பிய நூல்லையே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நூல்களை சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் முதல்ல தொல்காப்பிய நூல்லையே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த 4 பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து வீரர்கள் வழிபாடு, இப்போ நம்ம பார்த்தோம், வீரர்கள் வழிபாடு, மூதாதையர் வழிபாடு அதிகமாக இருந்திருக்கு. இப்போ இவ்வளோ வழிபாடுகளில் இந்த கடவுளெல்லாம் கும்பிட்டாங்க, இதுவும் வழிபாடு தான். சரி, தெய்வங்களை கும்பிட்றதும் வழிபாடு தான். ஆனால் பொதுவாக மக்கள் அதிகமான வழிபாடு எதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா நடுகள் வழிபாடு. பொதுவாக வீரர்களை வழிபடுறது, மூதாதையர்களை வழிபடுறது, இந்த முறை தான் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கேட்டுடலாம். புரியுதா? குறைவாக இருந்ததா, அதிகமாக இருந்ததா, இல்லை இதை விட்டுட்டு மற்ற ஏதாவது கொடுத்துட்டு இதை விட அதுங்க தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதா? அப்போ டு த பாயிண்ட் படிக்கும்போது, நோட்ஸ் எடுக்கும்போதும் டு த பாயிண்ட் நோட்ஸ் எடுத்துக்கணும். அழகாக ஒரு டாபிக் கேட்குறாங்க, சங்க காலத்தை பற்றி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோ சொல்லுது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு நெய்பர்ஸோ யாராவது கேட்குறாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கரெக்டாக பக்காவாக சொல்லணும். சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெளிவாக நல்லா சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. அப்போ நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். புரியுதா? அப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறோமா இல்லைன்றதுலாம் அப்புறம் கிளியர் பண்ணணும், அதுக்காக தான் படிக்கிறோம், அது வேறு விஷயம். புரியுதா? இருந்தாலும் நம்மளுக்கு இதெல்லாம் படிக்கிறதுனால என்னது, நம்மளுக்கு ஒரு பொது அறிவுன்றது வளரும். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்காமல் அப்புறம் யாரும் தெரிஞ்சுக்க போகிறது? புரியுதா?
ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இயற்கையை மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயற்கை, இப்போ தெய்வங்களை கும்பிட்டுருக்காங்க, இயற்கையை வழிபடுறாங்க அப்படின்னா ரைட்டு, ஓகே. ஆனால் இயற்கையை மீறிய ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடி இயற்கையை மீறிய ஒரு சக்தியாக இருக்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மூவிலாம் பார்க்கும்போது இந்த என்ன சொல்கிறது, ஒரு பேய் மூவி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம். அப்போ இயற்கை மீறிய ஒரு ஆற்றல் கொண்ட அணங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, சங்க நூலில் சொல்லப்பட்டிருக்காங்க. அணங்குனா ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ நல்லதுக்கெல்லாம் தெய்வம் இருக்கு இல்லையா, அதே போல் அதையும் தாண்டி நல்ல தெய்வங்களையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆற்றல் கொண்ட ஒரு 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 சக்தின்னு சொல்லலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அணங்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் தீய விஷயங்களை நம்மளுக்கு செய்ய, அதை பார்த்தா நல்ல விஷயங்களை தாண்டி ஒரு சில கெடுதல்களையும் செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இன்னும் என்ன சொல்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்ல, அதை பார்த்தீங்கன்னா இதே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அணங்கு தான் இயற்கையை மீறிய ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி தான் இது அணங்கு. ஸோ அதை பற்றின செய்திகள் சங்க நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அணங்குனா என்ன, அங்குசம்னா என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியணும், மாற்றிக்கூடாது. அடுத்து பாருங்கள், புத்த மதம் இருந்துச்சு சங்க காலத்தில். புத்த மதம்ன்றது தழைத்தோங்கிய ஒரு காலகட்டம் தான். சமண மதமும் அதிகமாக தழைத்தோங்கிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் பௌத்தமாக சரி, புத்தமாலும் பௌத்தமாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ புத்தமாக சமணமானு பார்க்கும்போது சமண மதம் அதிக அளவில் மக்களால் பின்பற்றப்பட்டது. புத்தத்தை காட்டிலும் சமண மதம் அதிக அளவில் மக்களால் பின்பற்றப்பட்டது அப்படின்றத பார்த்துக்கோம். அதே போல் அரசர்கள், மக்களும் சரி அரசர்களும் சரி அதிகமான அந்த வேள்விகள் வந்து நடத்துனாங்களான்னா நடத்துனாங்க. அப்போ வேள்விகள் நடத்தினது, சமண மதம் அதிகமாக பின்பற்றப்பட்டது, புத்த மதம் இருந்தது, இதுக்கு எல்லாத்துக்குமே சான்றுகள் இருக்குது சங்க காலத்தில். புரியுதா? ஸோ கடைசியாக சமய சடங்குகளில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சமய சடங்குகளில் நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு, சமய சடங்குகள் நடக்கும்போது நிறைய வந்து பார்த்தோன்னா மக்கள் ஆடல் பாடல், அது அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் எல்லாம் ஆடி இருப்பாங்க. அதில் ஒரு வகையான ஆட்டம் வெறி ஆட்டம் சொல்லக்கூடிய ஆட்டம் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பின்பற்றிருக்காங்க. இதையும் மக்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோம். சரியாமா? ஸோ அவ்வளோதான் சங்க காலத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். சார் அப்போ இதோட சங்ககாலம் முடிஞ்சதா, இது சங்ககாலம் பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸாக, அதை பார்த்தீங்கன்னா புக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரோம், யூனிட்டையும் சிலபஸின் அடிப்படையில் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுறோம், புக்கையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ சங்க காலம்ன்றது இந்த 9th ஸ்டாண்டர்டில் 3rd யூனிட்டில் இருக்குது அப்படின்னா இதோடு முடிஞ்சதானா கிடையாது. அப்போ சங்க காலம்ன்றது நிறைய மற்ற யூனிட்ஸ்லையும் சங்க காலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். புரியுதா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த தான் போகிறோம். சங்க காலத்தில் இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் சங்க காலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லப்படாததும் இருக்குது. அப்போ எதுலாம் சொல்லப்படலையோ அதுதான் நான் அடுத்தடுத்த யூனிட்டில் இருக்கிறது மட்டும் தான் நடத்தும். புரியுதா? இங்கே வந்த இன்ஃபர்மேஷனே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகலாம் திரும்பவும். ஆனால் வந்த இன்ஃபர்மேஷனே எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. சங்க காலத்தை பற்றி இந்த யூனிட்டில் என்னெல்லாம் சொல்லப்படலையோ அது சங்க காலத்தை பற்றி இருக்கக்கூடிய மற்ற யூனிட்டுகளை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதை மட்டுமே எடுத்து என்ன பண்ணுவேன், அந்த யூனிட்டை உங்களுக்கு நடத்துவேன். சரியா? ஸோ அப்போ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தான் ஓகேவா? ஓகே, சங்க காலத்துக்கு முன்னாடி காலம் என்ன நடந்துச்சு, ஓகே. அதுக்கடுத்து சங்க காலத்தை படிக்க போகிறோம். அப்போ சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதை பார்க்கணும். அதுக்கடுத்து சான்றுகள் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம டேரெக்டாக சங்க காலம் போவோம். சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து சங்க காலத்தினுடைய ஒரு ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு, சமூகம் பண்பாடுன்றது பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், 1 by 1 வரலாறு சார்ந்து அந்த காலகட்டத்தை சார்ந்த டைம் லைனை சார்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், நடத்திட்டு போகிறோம். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிலபஸில் கூடிய டாபிக் வைஸாகவும் அப்படியே சிலபஸ் அழகாக கவர் பண்ணிட்டு வரோம். அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸையும் 1 by 1 கவர் பண்ணிகிட்டே வரும். சரியா? அடுத்த ஒரு சில வீடியோவில் என்ன பண்ணலாம், திரும்பவும் சங்க காலம் நடத்துவோம். இப்போ போன கிளாஸ்லேயே சங்க காலம் முடிஞ்சிருச்சு, என்னடா திரும்பவும் சங்க காலம் நடத்துகிறாருன்னு யோசிக்கக்கூடாது. புரியுதா? அப்போது இதில் சொல்லப்படாத ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். சங்க காலம்னா இது மட்டும் தான் நான் படிப்பேன், இதை தாண்டி நான் இதையும் படிக்க மாட்டேன், ஆனால் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், கட் ஆஃப் ஆகணும், வாங்க முடியாது. புரியுதாமா? அப்போ என்னென்ன இருக்குதோ சங்க காலத்தை பற்றி பொதுவாக ஒரு டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன டேட்டா புக்கில் எந்தெந்த வீட்டில் எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், படித்து கரைச்சி குடிச்சிடணும். புரியுதா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்கம்மா, அவ்வளோதான். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய
யூனிட் 3ல ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3ல சங்ககால பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம சிலபஸ்னுடைய ஒரு அடிப்படையில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.